உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிம்பிள் டிப்ஸு, மேக்கப் டிப்ஸ் சொல்ல போகிறேன். நான் ரெகுலரு ஆஃபீஸ்க்கு வெளியில் போகிறேன். சிம்பிள் பட்ஜெட் கூட ஜாஸ்தி கிடையாது. பாருங்கள், இது சன்ஸ்டிக் லோஷன். இதில் 60 SPF இருக்குது. வெயிலில் சன்லைட்டு போனால் கூட ஒன்றும் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் இது நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஹேவ் எ லுக். சிம்பிள் மேக்கப். SPF வெயிலில் போனால் கூட ஒன்றும் ஆகாது. சிம்பிளாக போட்டுட்டு சும்மா ரப் பண்ணிட்டு நார்மல் ப்ளேஸ்க்கு. நம்ம ஃபேஸெல்லாம் பிளாக், ஒன்றும் அவ்வளோ மேக்கப் இல்லை. டெய்லி மேக்கப் எதுவும் போட மாட்டேன். சும்மா நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. மாமாங்க வீட்டு செலவு கொடுக்குற காசில் தான் மிச்சம் பண்ணி எதனா வாங்கணும் இல்லைங்களா மம்மி? ஸோ அதனால் சிம்பிளாக ஜாஸ்தி நம்ம எல்லாம் போட்டு அஃபோர்ட் பண்ணுறது நம்மக்கிட்ட காசு இல்லை. அதனால் சிம்பிளாக இவ்வளோ தான். இந்த மேக்கப்பு, இது சன்ஸ்க்ரீன். பாருங்கள், கிட்ட காட்டுறேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா SPF. அப்படியே நல்லா பிளெண்ட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், மூஞ்சி கருப்பு தான், ஆனால் கொஞ்சம் போடுறது நான். SPF 60 இருக்குதுல, ரொம்ப நல்ல இது. பாருங்கள், வேணும்னா கடையில் கேட்டால் இது லிங்க்கில் நான் அனுப்புகிறேன். பாருங்கள், ஓகேவா? இதாகிடுச்சு. இதாகிட்ட பாடு. சும்மா லைட்டாக கன்சீலர். இது ப்ரோ விட்டமின், ப்ரோ HD ப்ரோ மேக்கப் கன்சீலர். இது என்னத்துக்கு போடணும்னா, எங்கெங்கே பிளாக் இருக்குதோ அந்த பிளாக்கு கவர் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். பிளாக் இருந்தால் போடணும், இல்லைன்னா வேண்டாம். இது கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கோங்க. சும்மா பாருங்கள், இவ்வளோ தான் போடணும். ஜாஸ்தி கூட போடணும். இவ்வளோன்னு போட்டு எங்கெங்கே கருப்பாட்டு, கண்ணு கீழே, சைடில், இங்கே, மேலே, அவ்வளோதான் போட்டுட்டு சும்மா உங்கள் விரலையே டேப் பண்ணணும். சும்மா டேப், அவ்வளோதான். பாருங்கள், எப்போ எனி டைம் எங்கே மேக்கப் போனால் கூட நீங்கள் இதை போட்டுன்னு வாங்க. கவர் பண்ணிட்டு அவ்வளோதான். ஜாஸ்தி ஒன்றும் நம்மளுக்கு வேண்டாம். ஜாஸ்தி போட்டால் வீட்டில் இருக்கிறவங்களாம் எதனா சொல்லுவோம், இன்னும் எவ்வளோ மேக்கப் பண்ணின்னு போதே அப்படி இப்படின்னு வாங்க. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிளாக இது போடுறது அவ்வளோதான். இது என்னென்னா, எங்கெங்கே கரெக்டாக இருக்குதோ அங்கே கவர் பண்ணிக்கலாம். ஃபினிஷ்டு. இது HD மேக்கப் ப்ரோ கன்சீலர். இது கன்சீலர் ஆகிட்ட பாடு. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும். இது சிம்பிள் ஃபவுண்டேஷன் 95. பாருங்கள், தெரியுதா? பார்க்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்டு, சூப்பராக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் இதை விட்டுட்டு இதை நீங்கள் போடுங்க. கொஞ்சமாக எடுத்து போடலாம். சும்மா கொஞ்சம் லைட்டு வெயிட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். இது கலர் நல்லா நம்மளுக்கு க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸ்கின் க்ளோ பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், வருதா? நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. நான் அப்படியும் சொல்லாதீங்க, கொஞ்ச நேரம் அது செட் ஆகிற வரைக்கும். அவ்வளோதான். அப்போனா சரியாக கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ரெஷ்ஷு அதெல்லாம் வாங்கினோன்னா நம்ம கையே ப்ரெஷ். நம்ம கையே ப்ரெஷ் வேறு வாங்கி ப்ரெஷ்ஷில் போட்டுக்கின்னு தடவிக்கின்னு உக்காந்துக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. நம்மெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. மாமா குழம்பு சொல்லி கொடுக்குற காசில் தான் மிச்சம் பண்ணி நம்ம வாங்கணும், இல்லையா மம்மி? நம்ம தானே, நிஜம் தானே. ஜாஸ்தியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆகாது. எங்கள் ஃபங்க்ஷனுக்கு டெய்லி போகிறப்போ நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மி, இது லைட்டு வெயிட்டு. பாருங்கள், ஃபேஸ் பார்க்கல, கிட்ட காட்டுறேன் நான். அவ்வளோதான் மம்மி, ஃபினிஷ்டு ஆயிடுச்சிங்க. சிம்பிள் மேக்கப். இது கூட பனானா பவுடர்னு இருக்குது. இது பனானா பவுடர் ஸ்டாக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லையா, இது வாங்குறதுக்கு நம்ம முடியல. மாமூல் நம்மக்கிட்ட இருந்தே இருக்குது. பான்ஸ் பவுடர் இல்லைனாக்கா சாண்டோல் பவுடர் எதுனா இருக்கா, அந்த பவுடரை இது மேலே கொஞ்ச நேரம் கொஞ்சம் காய விட்டுட்டு அப்புறமா இதை போடலாம். ஜாஸ்தி போடக்கூடாது, சும்மா டச்சப். என்னுடைய மேக்கப், நான் பண்ணுறது மேக்கப் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோலாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் இருக்குது. அந்த வீடியோலலாம் நான் தான் மேக்கப் போடுறேன். வேறு எந்த மேக்கப் நான் போடுறேன். அவ்வளோதான். ஜாஸ்தி மேக்கப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதில் தான்
நான் அதில் அப்படி தேர்ந்து நீங்கள் என்ன நினச்சிக்கோ, ஐயோ மேக்கப் எவ்வளோ போட்டுன்னுக்குது, மேக்கப்னும் மேக்கப் இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் ஆயிடுச்சு. காஜல் உங்களுக்கெல்லாம் தெரியல, இந்த காஜல் எடுத்துகிட்டு கண்ணில் ஒட்டுக்கணும் லைட்டாக. ஐப்ரோ டச்சப். அவ்வளோதான் மம்மி, சிம்பிள். ஜாஸ்தி எதுவும் மேக்கப் போடுறதில்ல, லைட்டாக ஃபினிஷ். நல்லா இருக்கா பாருங்கள். கொஞ்சம் அது செட்ரேட் ஆகிற வரைக்கும் அப்புறமா நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கோ. சிம்பிள் மேக்கப். நம்ம ஜாஸ்தியெல்லாம் காசு கொடுத்தெல்லாம் பண்ண முடியாது இல்லையா மம்மி? அவங்க சொல்லுவாங்க இதை வாங்கு அத்தை வாங்க, இது போடுங்க அது போடுங்க வாங்க. உங்கள் எதிர்க்கு தான் நான் பண்ணின்னு இருக்கேன். ஸ்டிக்கர் மாமும் ஏதோ ஒரு ஸ்டிக்கர் எடுத்து சிம்பிள் மேக்கப். டெய்லி வேலைக்கு போடுறப்போ நம்ம ஜாஸ்தி மேக்கப் எல்லாம் போட முடியாது இல்லையா? அதனால் சிம்பிள் மேக்கப் போட்டுன்னு போகிறது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கா பாருங்கள். ஸ்டிக்கர் வைக்கிற என்னோடய வீடியோலாம் பாருங்கள், லைக்கு கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டெல்லாம் ரொம்ப வேணும் எனக்கு. ஓகே, அவ்வளோதான் மேம். லிப்ஸ்டிக்கெல்லாம் போடணுன்னா லிப்ஸ்டிக்கெல்லாம் நான் ஜாஸ்தி போட மாட்டேன், லைட்டாக இருக்கிறது. இது லிப்ஸ்டிக் மாமூல். உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் வேணுமோ சிம்பிள். அவ்வளோதான். லிப்ஸ்டிக் வந்துட்டு உங்களுக்கு என்ன அவுட்லைனர் என்ன வேணும்னா இதே ஐப்ரோ பென்சில் தான். ஜாஸ்தியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. அதே ஐப்ரோ அவுட்லைனர் கொடுக்கலாம். எப்படி இருக்கு மேம்? நல்லா இருக்கா? இன்னும் இந்த சைட்லலாம் போடுறாங்களே அதெல்லாம் நம்ம போடுறதில்ல. ஆனால் அதுக்கு ஒரு பிளான் சொல்லி இதே லிப்ஸ்டிக்கு நல்லா கையில் எப்படி தட்டுக்கின்னு சும்மா எப்படி தட்டு லைட்டாக இங்கே பாருங்கள். அவ்வளோதான். சும்மா அப்படி டச் பண்ணிட்டா அதுவே போதும். ரோஸுன்னு எங்கே போய் ரோஸ் எடுத்துன்னு வருது இல்லைங்களா? கண்ணுக்கு வேணுன்னா கூட ரெடி போட்டுருக்கோம். நம்ம இதெல்லாம் சிம்பிள் மேக்கப், அவ்வளோதான். கண்ணுக்கு போடணும், அது போடணும். எப்படி இருக்கிற மம்மி? நல்லா இருக்கிறேன்னா? இல்லை தலை வாரல, ஜஸ்ட் ஒரு கொண்டு போட்டுன்னுக்கிறேன். அதை கூட எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இவ்வளோ தாங்க என்னோடய மேக்கப். எப்படி இருக்குது மாமா? நல்லா இருக்கேனா? இது நம்ம டெய்லி பண்ணின்னு போகலாம். எப்படி இருக்குது? ஜாஸ்தி ஓவராக எல்லாம் வாங்கிக்கணும், எல்லாம் அப்பிக்கணும், அதெல்லாம் போட்டு பண்ணுறது காசு இல்லை. இதில் பண்ண காசு வேணும். இது வெறும் 3 இன்க்ரீடியண்ட். இது ஒரு இன்க்ரீடியண்ட், இது ஒரு இன்க்ரீடியண்ட், அப்புறமா ஒரு ஐப்ரோ பென்சில், ஒரு ப்ரோ. இது 3 வச்சுக்கின்னு என் மூஞ்சி நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குமாம்மா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? ரெகுலர் இப்படி பண்ணின்னு போனாலும் போதும். வேறெல்லாம் நம்ம அவ்வளோ வாங்க முடியுங்களா? இல்லைங்களா? அவ்வளோ காசெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. வாங்கி வச்சுன்னு எங்கே போகிறது? ஆகத்தில்லை. ஸோ இவ்வளோ ஐட்டமை வச்சு என் மூஞ்சி பாருங்கள். எப்படி இருக்குது என் மூஞ்சி? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓகே பாய்.